பிரைஸ் தி லார்ட். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது கிறிஸ்துமஸ் மாத காலமா இருக்கிறதுனால எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்கள் இருதயத்துல பிறந்திருப்பாரானா உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும், மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். நம்ம வீட்டுல நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா மற்ற எல்லா கவலைகளையும் மறந்துட்டு அந்த குழந்தையை எதிர்பார்த்து நம்ம காத்து கொண்டிருப்போம். அந்த குழந்தை பிறந்த உடனே மிகுந்த சந்தோஷம் நமக்கு உண்டாகும். அது போலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்துல உங்கள் ஆத்மாவுல உங்களுக்கு பிறந்திருப்பாரானா நிச்சயமா உங்களுக்குள்ள ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். நான் சும்மா சொல்லலைங்க, ஒரு சமாதானம் உண்டாகும். 14வது வசனத்தை பார்த்தோம்னா, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்துல பிறந்திருப்பாரானா உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்தீரே அப்படின்னு சொல்லி நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துவீர்கள், மனுஷர் மேல பிரியமாவும் இருப்பீங்க. இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல நம்ம எல்லாருக்கும் கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, எல்லாருக்கும் அன்பா நிறைய காரியங்களை செய்கிறது நம்மளுக்கு அது வழக்கமா இருக்கும். அதை நிச்சயமா நம்ம செய்ய வேண்டும். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நம்ம சுவிசேஷமா எல்லாருக்கும் இந்த மாதிரி நம்ம பரிசு பொருட்களை கொடுத்து நம்ம அறிவிக்கணும். ஏன்னா இதுலயே சொல்லப்பட்டிருக்குது, அவர் ரட்சகர். அவர் நமக்கு மாத்திரம் ரட்சகர் இல்ல, இந்த பூமியில பிறந்திருக்க எல்லாருக்கும், உலகத்துல பிறந்திருக்க எல்லாருக்குமே அவர் ரட்சகர். அவர் உலக ரட்சகர். இன்னைக்கு உங்க வீட்டுல உங்க இருதயத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டாரா? ரொம்ப சந்தோஷமா கிறிஸ்துவின் பிறப்பை நம்ம கொண்டாடுவோம். ஆமென்.